பைக் சர்வீஸ் விட போகிறீங்கன்னா, நான் பண்ண இந்த மிஸ்டேக்க நீங்க யாருமே பண்ணிறாதீங்க. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட போறேன். அதுக்கு முன்னாடி வண்டிய சுத்தி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏதாச்சும் பிரேக் பண்ணிட்டா ப்ரூஃப் வேணும்னு சொல்லி. ஸோ சர்வீஸ் சென்டருக்கு இயர்லியாவே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தென் சர்வீஸ் விடும்போது அந்த அண்ணா செக் பண்ணாங்க. இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட்லாம் எரியுதான்னு. எல்லாமே ஒர்க் ஆச்சு. அண்ட் நான் ஓட்டிட்டு வரும்போது ரியர் பிரேக்கிங் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக்கிங் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் அந்த அண்ணா வேக்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அதுக்கு ஓகே சொல்லிட்டேன். இதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கே. தென் ஈவினிங் போயிட்டு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தென் அப்புறம் தான் பில் பே பண்ண சொன்னாங்க. 1305 வந்துச்சு. அண்ட் அந்த வேக்ஸோட சேர்த்து 1380 ருபீஸ் வாங்கினாங்க. தென் நான் டெஸ்ட் ரைட் பண்ணாமல் அண்ட் எதுவுமே செக் பண்ணாமல் அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டேன். அண்ட் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா ரியர் பிரேக்கிங் சரியாக பிடிக்கவே இல்லை. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த வேக்ஸ் யூஸ் பண்ணனால டிஸ்க் பேடெல்லாம் ஆகிருக்கும். ஸோ ஹீட்டாக வந்துட்டு அது சரியாயிரும்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ 3 டேஸ் கழிச்சு இன்றைக்கி தான் பைக் ரைட் பண்ணலான்ட்டு டிஸ்க் பேடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பைக் ரைட் பண்ணேன். அப்பவும் பிரேக் வந்துட்டு சரியாக பிடிக்கவே இல்லை. தென் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேக் சைடு லெஃப்ட் இண்டிகேட்டர் வந்து ஒர்க்கே ஆகல. அதுவும் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ கேட்கும்போது வந்துட்டு செக் பண்ணி தான் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு நாளைக்கு பைக் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ நாளைக்கு போகணும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கே செக் பண்ணாமல் பைக் எடுத்துகிட்டு வந்தது. அண்டு அந்த வேக்ஸ் யூஸ் பண்ண சொன்னது தான். ஸோ யாருமே இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க.